இன்னைக்கு நம்ம 30 நாள்ல பிம்பிள்ஸ் எப்படி சரி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பொல்யூஷனால் இருக்கட்டும், எனி ரீசனால் உங்களுக்கு ஒரு பிம்பிள்ஸ் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 30 டேஸில் நம்ம அது வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்யூர் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு 80% நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது வந்து தூக்கம். உங்களுக்கு வந்து 10 பிஎம்லேருந்து 6 ஏஎம் வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், டிஸ்டர்ப்ட் இல்லாத ஸ்லீப் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது காலையில் எந்திரிச்சோடனே 1 லிட்டர் தண்ணி பல் விளக்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும். பல் விளக்கிலாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க பல் விளக்குனதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் வாட்டர் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் அப்படின்றது வந்து ஒரு வாக்கிங் கம்பல்சரி போகணும். இல்லை வேர்த்து விறுவிறுக்கிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து கம்பல்சரி பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வெண்பூசணி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதர் வெண்பூசணி இல்லாட்டி சொரக்காய், இதில் வந்து சைனஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு வடிகட்டி குடிங்க. வடிகட்டி குடிக்கும் போது லைட்டாக அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி குடிங்க. உங்களுக்கு வந்து சளி ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணியில் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. குடிக்கிறது 200 ml குடிக்கணும். 200 mlக்கு கம்மியாக குடிக்கவே கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்றது வந்து பயிர், ஓகேங்களா, முளைக்கட்டின பயிர் எடுங்க, இல்லை பாயில் பண்ண பயிலோ இல்லை பல்சஸ் மாதிரி எடுங்க. ஒரு 150 கிராம்ஸ் மாதிரி சாலட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி குடிங்க. அந்த ஜூஸ் அப்படின்றது வந்து ஏபிசி ஜூஸாக இருக்கலாம், பீட்ரூட் பொமக்ரானேட் மிக்ஸில் ஒரு ஜூஸாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள், கேரட்டு அண்ட் ஆரஞ்சு போட்டு ஒரு ஜூஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு அயன் கூட ஒரு விட்டமின் சி சேர்ந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நீங்கள் ஜூஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது, பால் ஆட் பண்ணக்கூடாது. இந்த எந்த ஜூஸ் நீங்கள் குடித்தாலும் சைனஸ் இருக்கிறவங்க ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து 100 ml வடிகட்டி குடிச்சிக்கோங்க. வடிகட்டி ஏன் குடிக்க சொல்கிறேன்னா, அது கொஞ்சம் ஈஸி குடிக்கிறதுனால வடிகட்டி குடிக்க சொல்கிறேன். இல்லை உங்களால் வந்து அப்படியே குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற போது மதிய நேரம் தூங்கவே தூங்காதீங்க. அதுவும் எஸ்பெஷலி சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்காதீங்க. நான் வந்து தூங்குறது அப்படின்றது வந்து நான் தூங்க மாட்டேன், பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்க்குறது, இல்லை சோஃபாவில் லைட்டாக படுத்துகிட்டே ஃபோன் பார்க்குறது, டேபிளில் வந்து தூங்குறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. தூங்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக. அதே மாதிரி பெட்டில் படுத்துருக்கக்கூடாது மார்னிங் டைம் அப்படின்ற அந்த பாயிண்ட்டும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், பட் உங்களுக்கு பிம்பிள் போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்பு, அந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னுக்குன்னு யூஸ் பண்ணுற அத்தனை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸையும் ஸ்டாப் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு நைட்டு தூங்கும்போது ஃப்ரீயாக உங்கள் ஸ்கின் ப்ரீத் பண்ணுற மாதிரி படுத்து தூங்குங்க. சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்ட் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் பேஸ்ட் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட மேக்ஸிமம் காஸ்மெட்டிக் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும்போது. அதை தாண்டி வேறு எந்த காஸ்மெட்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மேக்கப் கூட தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்டு ஃபுட்டு, ஸ்வீட்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ரோட்டில் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்கள் கைப்பட சமைச்சு சாப்பிடணும். வெளியே நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, பிஜியில் தங்கியிருக்கீங்கன்னா ஒரு ஜூஸ் ஆச்சு நீங்கள் உங்கள் கையில் போட்டு சாப்பிடுங்க. இல்லை ஒரு பயிரை நீங்கள் முளை கட்டலாம் தாராளமாக ஹாஸ்டலில் உட்காந்துட்டு, அதையாச்சும் பண்ணுங்கள். பட் ஏதாச்சும் ஒரு மீல் வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்துக்கோங்க. இதில் இன்னொன்று மெயினான பாயிண்ட்டு, 3 லிட்டர் தண்ணி பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமாக இருந்தாலும் வாந்தி வர மாதிரி இருந்தாலும் 3 லிட்டர் தண்ணி உங்களுக்கு 24 hours இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற ரிமைனிங் ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் வந்து குடிக்க பழகிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுக்க பழகுங்க. சில்லுன்னு தண்ணி குடிக்கவே குடிக்காதீங்க. இதர் நீங்கள் வார்ம் வாட்டர் எடுங்க, இல்லாட்டி நார்மல் வாட்டர் எடுங்க. சில் தண்ணியில் கை வைக்கவே வைக்காதீங்க. அண்ட் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைக் ஒரு 7 o'clock போல் த்ரிஃபலா சூர்ணம்னு உங்களுக்கு கிடைக்கும். த்ரிஃபலா சூர்ணம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணியில் கலக்கி குடிச்சிக்கோங்க. ஸோ டீனேஜ்லேருந்து யாருனாலுமே த்ரிஃபலா சூர்ணம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி தண்ணியில் கலக்கி குடிச்சிக்கோங்க. கசப்பாக இருக்கும், பட் குடிச்சு முடிச்சிடுங்க. தேனில் கலக்கி குடிக்கிறது, சர்க்கரை போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வெறும் த்ரிஃபலா சூர்ணம் தண்ணியில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸோ இதை பண்ணி பாருங்கள். அண்ட் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்கள். நாங்கள் 7 மணிக்குள்ளேயே சாப்பிட சொல்கிறோம், பட் முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ளே அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம, இந்த கோதுமை தோசை நிறைய வீட்டில் சாப்பிட்றீங்க, அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயபெட்டிக் வரக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நைட் அதே மாதிரி ரைஸ் ரிலேட்டடான ஃபுட்டு எடுக்காதீங்க.
ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ஃபுட் மாதிரி ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி முடிஞ்சால் லைட் ஃபுட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ஃபுட்டு எடுக்கிறக்கும் டின்னருக்கும் தூங்க போகிறக்கும் நடுவில் உங்களுக்கு மினிமம் 2 hours மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றபோது 30 days நீங்கள் வந்து பிம்பிள் ஃப்ரீ ஆகிறக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ.